இருதயத்திலிருந்து புறப்படுகிறவர்களே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்ப இருதயத்திலிருந்து போற பொறாமை, வஞ்சனை, கொலைபாதகம், காம விகாரம், இது மாதிரி ஒரு சில பட்டியல் கொடுக்கிறாரு கர்த்தர், கொடுக்கிறாரு. இதான் தீட்டுப்படுத்துங்கிறாரு. இப்ப நான் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு கண்டேன்னா, இந்த மாதிரி பாத்ரூம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல காலை கூட வைக்க முடியாது, காலில் வச்சு அந்த பாத்ரூம் மேல தான் காலை வச்சு போற மாதிரியான ஒரு ஃபீல். இதுல ஒரு விளக்கு மாத்த எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா அதெல்லாம் கழுவுவேன், வாந்தியே வரும், இது கழுவிட்டே இருப்பேன். கழுவி கழுவு 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 எல்லாத்தையும் கழுவி அதை சுத்தமாக்குவேன். சுத்தமாக்கி டக்குன்னு மூச்சுப்பேன். இந்த கனவு எனக்கு மூச்சுப்பேன். முடிச்ச பிறகு என்னடா அது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப என்ன பண்ணும், கொஞ்ச நாளுக்கு பிறகு ஒரு வருஷம் போயிடுச்சு, திரும்ப அதே கனவு. இன்னொரு இடத்துல இதே மாதிரி பார்த்தா என்னால சில நேரத்துல சாப்பிடவே முடியாம இருந்திருக்கு. நேற்று சொன்னதே இல்லை, இந்த கனவுலாம் எனக்கு கனவா. 3வது முறையும் இதே கனவு வந்துச்சு. 3வது முறை இதே கனவு வந்துச்சு. இதே கனவு வந்து இதே மாதிரி கழுவுறேன். எனக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, இந்த ஏன் இப்படி ஒரு அசிங்கத்தை போய் கழுவு என்னால முடியல ஆண்டவரே சொல்லும்போது, ஆண்டவரே சொல்லிட்டு முடிச்சோம். பேசிட்டு இருக்க ஆண்டவர் ஏதோ ஒரு சொல்ல விரும்புறாரு பார்த்தோன்னே ஆண்டவர் சொன்னது, இன்னைக்கு அசுத்தமான இருதயத்தோடு ஜனங்கள் வாழ்கிறார்கள், சகிக்க கூடாத பாவங்கள் செய்கிறார்கள், மேல பார்க்கும்போது நல்லவங்களா இருக்கிறாங்க, உள்ள வந்து கேடும் திருக்குமாய் சுத்தம் இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்களை சுத்தம் பண்ணும்படி நான் உன்னை ஏற்படுத்துவேன் அப்படின்ற வார்த்தை வந்துச்சு. அதனாலதான் என் பிரசங்கம்லாம் நீங்க நான் பண்ற பிரசங்கம்லாம் பாத்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை காட்டிலும் சரி செய்கிற பிரசங்கமாவே இருக்கும் என் பிரசங்கம். நீங்க வேணா கேட்டு பாருங்க, ஆசீர்வாதத்தை காட்டிலும் என் பிரசங்கம் சுத்தம் பண்ணுகிற பிரசங்கமாவே இருக்கும். நீங்க அப்ப கீழப்பாளையத்துல போய் ஒரு சர்ச்சை கட்ட போது அதே நிலைதான் இருந்துச்சு. எல்லாரும் பாத்ரூம் போய் வச்சிருந்தாங்க, காடு, எல்லாரும் பாத்ரூம் போய் வச்சிருந்தாங்க, காடா இருந்துச்சு. அப்படியே பாத்துங்க அப்படின்னா அந்த இடத்துல உள்ள போகவே முடியாது, ரொம்ப நாக்கெல்லாம் இருந்துச்சு, நாக்கம் அப்படியே அடிச்சு. அந்த அந்த கனவு எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வந்துச்சு. கனவு நான் வந்து கனவு வந்து போயிட்டு இருக்கல 18 நாள் ஆகுது. 18 நாள்ல அந்த இடத்த சுத்தமான இடமா மாத்திட்டோம். லைலோயா இம்மா கவனியம்மா, தூங்கிடாதம்மா. லைலோயா தூங்கின 5 பெண்கள் பரலோகம் போக முடியல, தூங்காத 5 பேர் பரலோகம் போனாங்க. 5 புத்தி உள்ளவர்கள், 5 புத்தி உள்ள சபையில் தூங்கினால் பரலோகம் போக முடியாது. நீங்க புத்தி உள்ளவர்களா புத்தி இல்லாதவங்களா கணக்கு பண்ணி. அப்ப நாங்க பண்ண உடனே 18 நாள், கரெக்டா 18 நாள் ஆகுது. 18 நாள்ல லைலோயா அந்த இடத்த வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். இப்படி இருந்தா நான் இப்படி ஆயிட்டேன்ற மாதிரி அந்த இடத்த சரி பண்ணி, அப்போ உட்காந்து ஆண்டோட கேட்கும் போது இப்படிதான் திருச்சபைகள் இருக்கிறது, அந்த திருச்சபைகளை சரி பண்ணும்படி தான் கடவுள் நம்ம ஏற்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தோம், என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தோம், என்ன மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்ன வாழ வைத்தது, உங்க கிருபை என்ன பாட வைத்தது, உங்க கிருபை என்ன வாழ வைத்தது, உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குது. எனக்கா இத்தனை கிருபை, நல்லவனாக இருந்தோ, என்ன மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்ன, உங்க கிருபை என்ன பாட வைத்தது, உங்க கிருபை என்ன தூக்கி சுமக்குது, உங்க கிருபை என்ன உயர்த்தி வைக்குது. தோல்வியின் ஆழங்களில் துவண்டு
எத்தனை பேர்கள் இந்த உலகத்துல இருந்து நம்ம கிருபையினால தேடி வந்த ஒரு தெய்வத்துக்கு நன்றி சொல்ல போகிறோம். சரிங்களா? அதனால கடவுள் நம்மளை என்ன பண்றாருன்னா, சத்திய ஜீவியும் ஊழியங்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியங்களை விடுதலையாகும். அவருடைய ஊழியத்துல சரீர விடுதலை அல்ல ஒரு பக்கம்னாலும் ஆத்மா விடுதலையை கற்றுக்கணும். நாங்க யாருக்கும் சுகத்துக்காக ஜெபம் பண்றோமோ இல்லையோ, நிறைய பேர் சுகம் பெற்று எங்கள்கிட்ட என்ன பண்றாங்க, காசு சொல்றாங்க. அம்மாவை நேதி பார்த்தோம், ரொம்ப நாளா உடம்பு முடியாம அடுத்த படிக்கல இருந்தவங்க கீரப்பள்ளி சர்ச்சைக்கு வந்தாங்க. அவங்க 2 பேரும் சாட்சி சொல்றாங்க. நீ எப்படி சர்ச்சைக்கு போன அப்படின்னு கேட்கறாங்க. அப்படியே இந்த சபைக்கு வந்த ஐயா தான் ஜெபம் பண்ணாரு, இங்கேயே வந்துட்டு இருந்தேன், எனக்கு இப்ப நல்லா ஆயிட்டேன். இப்ப அவங்களுக்காக தனிப்பட்ட நேரத்துல ஜெபம் பண்ணவே சபைக்கு வராங்க, கியூர் ஆகி போறாங்க. அதுதான் ஆண்டுடைய அற்புதம், அதுதான் ஆண்டுடைய அதிசயமான காரியம். சரிங்களா? அந்த சமூகத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து நீங்கள் நானும் வாசித்த ரோமர்கள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமை எதிர்பார்க்க விரும்புகிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை, ஒரு கிறிஸ்தவன் வாழ்க்கை என்பது ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கணும். பல வருடங்களாய் சபைக்கு வர மக்களா இருக்கட்டும், இன்னைக்குதான் சர்ச்சைக்கு வரவங்களா இருக்கட்டும், கடவுள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு நல்ல மாற்றம். முன்னாடியே காட்டிலும் பரவாயில்லை, இந்த மனுஷன் நல்ல ஒரு மனிதனா இருக்கிறாங்க. இப்ப நான் ஆரம்பத்துல ரட்சிக்கப்பட்ட போது நான் இருந்ததை காட்டிலும் இன்னைக்கு இருக்கிறதுக்கு என்னுடைய மாற்றம் நிறைய இருக்குல்ல. நிறைய சகிப்பு தன்மையை கொடுத்துருக்கோம். என்ன பண்ணுவது, மாற்றுது. பாத்தீங்களா? நம்ம இன்னும் அவங்கள்ட்ட பெருசா பேசுறதுல நட்பா பாடல, கேள்விப்படுறோம். மார்ட்டின் ஒரு பையன் இருக்கிறாமா, நீங்க நினைக்கிற நிறைய இடங்கள்ல நம்முடைய பேர் என்ன பண்றாரு, கர்த்தர் சொன்னாரு. 5 வருஷத்துக்கு பிறகு 2022 5 வருஷத்துக்கு பிறகு ஆண்டு சொன்னாரு, உங்களை தூக்கி என்ன பண்ணுவார், கண்மலை மேல் நிறுத்துவார். நீங்க பார்க்கதான் போறீங்க. இந்த சபைகள்ல பல ஆயிரங்களுக்கு நம்மளை பயன்படுத்துவார். பல சபைகள் நிர்வகிப்பார். நீங்க பார்ப்பீங்க. அதுக்கான சில விஷயத்தை தான் எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு கர்த்தர். அல்லேலூயா. அப்ப என் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிறதே தேவனுடைய திட்டம். நல்ல மாற்றம், சபைக்கு வர நமக்கு நல்ல மாற்றம் வரணும். அப்ப அங்க எழுதுறாரு, ரோமருக்கு எழுதுறாரு, அவரு ஆண்டவர் எழுதுறாரு, ரோமருக்கு பவுல் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, அவர்கள் தேவனை அறிந்தும் தேவன் என்ன பண்ணல, மகிமைப்படுத்தாமல் இருக்கிற ஒரு கூட்டம். தேவனை அறிந்திருக்கிறாங்க. இப்ப தேவனை அறிந்த ஜனங்கள் சபைக்கு வராம இருக்கிறாங்கல்ல, வீட்டுல டிவி பாக்குறாங்க, வேலைக்கு போறாங்க, அங்க இருக்கிறாங்க, இங்க இருக்கிறாங்க, ஊருக்கு போறாங்க, அங்க போறாங்க, இங்க போறாங்க. இவங்க எல்லாம் யார்? தேவனை அறிந்திருக்கிறார்கள். ஓய்வு நாள் ஆராதனையில் எங்க இருக்கணும்? தேவனை மகிமைப்படுத்துற இடத்துல இருக்கணுமே. ஆனா அவர்கள் மகிமைப்படுத்தாமல் என்ன பண்றாங்க? ஸ்தோத்தரியாமல் இருக்கிறார்கள். தேவனை அறிந்தும் அவர்கள் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமல் இருக்கு. அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது கடவுள்கிட்ட வாங்கணும். 1000 வேலை இருக்கட்டுங்க, 1000 கஷ்டம் இருக்கட்டும், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சபையில உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் கண்டிப்பா தருவார். இரக்கம் உள்ளவர் அவர். அப்ப இரக்கம் உள்ள தெய்வம் மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் என்ன பண்றாங்க? ஸ்தோத்தரியாமலும் தாங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். என்னாலங்க வீணாகிறதுக்கு காரணம் தாங்கள் சிந்தனை. கடைசி கால சபை கர்த்தர் சொல்றாரு, ஒரு கூட்ட ஜனம் கடவுளை அறிந்திருப்பாங்களா, கடவுளை மகிமைப்படுத்த மாட்டாங்களா. இன்னொரு கூட்டம் ஜனம்னா தாங்கள் சிந்தனை தான் பெருசு என்று நினைப்பார்களா. தாங்கள் சிந்தனை, நாங்க யோசிக்கிறது தான் கரெக்ட், நாங்க யோசிக்கிற எண்ணங்கள் தான் கரெக்ட். எல்லா யோசனையும் கர்த்தர் நிலைநிறுத்துவார். அவர் சிறியோரையும் பெரியவரையும் என்ன பண்றாரா, கண்ணோக்குகிற தெய்வமா இருக்கிறார். அப்ப நம்ம சிந்தனையில வர்றதுலாம் சரியில்லை. தேவ திட்டத்துக்கு நம்ம சிந்தனையை கற்று அதாவது அநேக ஆலோசனைக்காரர் இருந்தாலும் கர்த்தருடைய இதுதான் நிலை நிற்கப்படுமா, கர்த்தருடைய நீதி தான் என்ன பண்ணும். வசனம் இருக்கு, நல்ல வசனம் அது. அநேக ஆலோசனைக்காரர்கள் இருக்கிறதுனாலும் கர்த்தருடைய நீதியோ நிலை நிற்கும் அப்படின்ற ஒரு வசனம் இருக்கு. அந்த மாதிரி வேலை ஒரு வசனம் இருக்கு. அப்ப தாங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாதவருடைய இருதயம் இருள் அடைஞ்சிச்சு. என்ன ஆயிடுச்சு? இருள். யோசிச்சேன், நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, சின்ன வயசுல இருக்கும்போது ஊழியம் பண்ணுவாங்க, அந்த டாக்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுவாங்க, அந்த கைப்பிரிதி ஊழியம் பண்ணுவாங்க.
இந்த கைப்பிரிதி ஊழியம் பண்ணக்குள்ள ராஜீவின் இருதயம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் கொடுப்பாங்க. ராஜீவின் இருதயம், கவனிங்க எல்லாருமே. ராஜீவின் இருதயம்னு ஒரு புத்தகம் கொடுப்பாங்க. ஒரு சின்ன புத்தகமா இருக்கும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இருதயம் இருக்கும், ரெண்டாவது இருதயம், மூணாவது இருதயம், ஒரு 10 இருதயத்தை அதுல வச்சிருப்பாங்க. முதல் இருதயம் ராஜீவின் இருதயம் அப்படின்னு அதுல மதுபாட்டல், பிசாசுடைய இது, சாத்தான் எல்லாம் அந்த இருதயத்தில் நிற்கும். அந்த ராஜீவுக்கு போயிட்டு சுவிசேஷம் அறிவிக்கப்படும். ஏசாவை பத்தி என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த ராஜு என்ன பண்ணுவான், சுவிசேஷ புத்தகத்தை வாங்கி படிக்க ஆரம்பிப்பான். படிக்க ஆரம்பிச்சு அந்த இருதயத்திலிருந்து என்ன பண்ணும், ஒரு மதுபாட்டில் எட்டப்படும். ரெண்டாவது படிக்க ஆரம்பிப்பான், ஒரு விபச்சார ஆவி வெளில போகும். மூணாவது படிக்க ஆரம்பிப்பான், ஒரு கெட்ட சாத்தான் வெளியே போகும். நாலாவது சிங்கம் வெளியே போகும். அதுல வந்து அந்த அந்த மிருகங்கள்லாம் உள்ள வச்சிருப்பாங்க. அந்த மிருகத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு குணம் இருக்கு. அந்த குணங்கள்லாம் வெளியே போய் ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு பாடத்தையும் நீங்க படிச்சு 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 கடைசியில பாத்தீங்கன்னா ராஜீவ் இருதயத்துல ஒரு 20 மிருகங்கள் இருக்கும், மதுபாட்டில் இருக்கும், பெண் இருக்கும், படம் இருக்கும், எல்லாமே இருக்கும். கடைசி பக்கத்துல நீங்க படிச்சீங்கன்னா அந்த இருதயத்துல இயேசு மட்டுமே இருப்பாரு. அல்லேலூயா. அந்த இருதயத்துல இயேசு மட்டுமே தான் இருப்பாரு. அப்ப தூய்மையான ஒரு இருதயமாய் மாறும். ஆனா ராஜீவின் இருதயம் முன்னாடி இருந்த இருதயம் என்னது, இருளடைந்த இருதயம், மேட்டிமையான இருதயம், பெருமை பேசுகிற இருதயம், அகந்தை பேசுகிற இருதயம், மற்றவர்களை வஞ்சிக்கிற இருதயம், கோல் சொல்லுகிற இருதயம், மற்றவர்களை அவமதிக்கிற இருதயம், மற்றவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத இருதயம். இந்த இருதயம் எல்லாம் ராஜீவின் இருதயத்தில் இருந்துச்சு. அவனுக்கு இயேசுவை குறித்து அறிவிக்கும் பொழுது, அல்லேலூயா, அவனுக்கு இயேசுவை குறித்து அறிவிக்கும் பொழுது அங்க என்ன நடந்துச்சுன்னா அந்த இருதயம் தூய்மையான இருதயமாய் மாறி. அல்லேலூயா. அப்ப கடவுள் ஒரு சுவிசேஷத்தை அறிவிச்ச பிறகோ அல்லது வசனத்தை சொல்ல பிறகோ உங்கள்ட்ட என்னத்தை எதிர்பார்க்கிறான்னா ஒரு தூய்மையான இருதயத்தை எதிர்பார்க்கிறார். நீதிமொழிகள் வசனம் சொல்லுது, 23ஆம் அதிகாரம் 23வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க பார்ப்போம். 18-23 வாசிங்க பார்ப்போம். 18-23 23 வாசிங்க பார்ப்போம். மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. அல்லேலூயா. மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. ஆண்டவர் எதை கேட்கிறாரு, உன் இருதயத்தை எனக்கு தா, அந்த இருதயத்திலே நான் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்ப இங்க நம்ம கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம், சபை மக்களுக்கு எதிர்பார்க்கிற விஷயம், சுவிசேஷத்தின் முக்கிய நோக்கம், திருச்சபையின் முக்கிய நோக்கம், ஊழியத்தின் முக்கிய நோக்கம், ஜெபத்தின் முக்கிய நோக்கம், ஆராதனையின் முக்கிய நோக்கம், சாட்சி சொல்றதோட முக்கிய நோக்கம், இந்த உலகத்துல செய்யற எல்லா ஆவிக்குரிய ஜீவியத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டா, நீ சுத்தமான மனிதனை வாழ வேண்டும் என்பதுதான். இது சபை இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கவே மாட்டேது. யாரோ ஒரு ஆள் கத்துல என்ன நடக்கும்னு நினைக்கிறேன், ஒண்ணும் நடக்காது. சபை சொல்லிக் கொடுக்கணும், சபையில் உள்ள மக்கள் சொல்லிக் கொடுக்கணும். சபையில இருக்கிற மக்கள் தங்கள் இருதயம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கா, இருதயத்தை சுத்தமா இருக்கா, ஜெபிக்கிறதுல முக்கியம் இல்லைங்க, நம்ம வாழ்க்கை எப்படி மாற வேண்டும் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அதனாலதான் சொல்றாரு, அவர்கள் தாங்களை நாணி என்று எண்ணினார்களாம். அது காரணம் என்ன, அவங்க தோத்து போனது காரணம், தாங்களுக்கு எல்லாம் தெரியும் என்றும் தாங்களை நாணி என்றும், தாங்களால செய்ய முடியாத ஒண்ணுமே இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும் ஒருவன் நினைக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் அவன் கர்த்தருக்கு எதிரியாய் மாறுகிறான். வல்லியம்மா, அல்லேலூயா. சத்தியத்தை கேட்கலதான் உங்களுக்கு இவ்வளவு ஒரு கரக்கம் வரும். அல்லேலூயா. போன வாரமே நான் டென்ஷன் ஆகி என்ன பண்ணிட்டேன், பாதியோட விட்டுட்டு போயிட்டேன். இன்னைக்கு இதோட விட்டு போலான்னு போறோம். யாராவது தூங்கினா அதோட முடிச்சிருவோம். நீங்க யாராவது கொட்டாய் விட்டு தூங்கிட்டு இப்படி அங்க பாக்குறதுக்கு போனா அப்படியே பிரசங்கத்தை முடிச்சுட்டு போயிடும். கேட்கிறவங்களுக்கு சொல்ல, ஆனா கேட்கிறவங்களுக்கு எப்படியா இருந்தாலும் சொல்லிடலாம், கேட்காதவங்களுக்கு வரட்டும். உங்களுக்கு வருது இல்ல அந்த எண்ணம், ஐயா போன வாரம் எனக்கு போன் பண்ணி, ஐயா என் பிரசங்கத்தை பாதிரியா விட்டுட்டீங்க, அசந்தியம்மா ஐயா என்னையா, ஒரு சிலர்ல என்னையா, ஒரு சிலர் தட்டை தூக்கிட்டு போய் என்னையான்னு நின்றீங்க. மனம் கசந்து சோத்திரம் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஒரு சிலர் ஏன் முடிச்சிட்டீங்கன்னு வந்து கேட்டாங்க, ஒரு சிலர். ஆனா பல சிலர் போய் தட்டை தூக்கிட்டு போயிட்டு சோறு போடுறது தப்பா ரைட்டான்னு கண்டுபிடிக்காது. 12 மணிக்கே முடிச்சு சோறை போட முட்டுவோமா, சபையை 12 மணிக்கு முடிச்சுட்டு சாப்பாடு போடுறது நிறுத்திடுவோம். என்னப்பா சாப்பாடு போடுறோம், என் மக்கள் சந்தோஷமாய் போகணும், பசியோட வீட்டுக்கு போக கூடாது. எனக்கு இல்ல ஒரு உணர்வு தானே இருக்கும். நான் பிரசங்கத்தை முடிச்சுட்டு பசிக்கிறேன், அந்த சாப்பாடு சமைச்சு சாப்பிட்ற வரைக்கும் ரொம்ப வேதனையா இருக்கு. அந்த கொஞ்சமா சாப்பிட்டு போட்டுருந்தேன் என்ன எனக்கு இருக்கிறதுனால அந்த ஒரு திட்டத்தில் நான் கொண்டு வந்தேன். நம்ம சபையில பார்த்து அநேக சபைகள் மத்தியானத்துல சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. இல்லையா, அநேக சபையில சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. நம்ம சபையில வந்து பார்த்துட்டு போனவங்க, அப்ப நீங்க என்ன பண்றீங்க, பிரசங்கம் முடிஞ்சோட பரவாயில்ல போடா நீ முடியலான்னு சொல்லிட்டு எந்த ஒரு கரிசனை இல்லை, எந்த ஒரு தாக்கம் இல்லை. அப்ப அவங்க சொல்றாங்க, கேட்கிறவங்களுக்கு பேசுங்க ஐயா,
கேட்கிறவங்களுக்கு பேசுங்க ஐயா. வசனத்தின் மேல் வாஞ்சை. ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். அதை பத்தி தான் பேச போறோம். வசனத்தின் மேல் ஒரு வாஞ்சை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சிலருக்கு வசனம் ஏற மாட்டுது, வசனம் போக மாட்டுது, வசனத்துல தன்மை இல்லைன்னா அவர்களை தாங்கள் ஞானி என்று எண்ணுகிறார்கள். என்னவா? தாங்களை ஞானி, தாங்கள் செய்யறது சரி, தாங்கள் செய்யறது காரியம் சூப்பர், நம்ம பார்த்துக்கலாம். ஆண்டவருக்கே ரெக்வஸ்ட் கொடுக்குற ஆளுங்க. நம்ம மனுஷனுக்கு தான் ரெக்வஸ்ட் கொடுப்போம், ஆண்டவரையும் பார்த்துப்பாங்க. சர்ச்சுக்கு போல ஆண்டவர் சொல்லிக்கலாம், பாஸ்டருக்கு என்ன தெரியும், ஆண்டவருக்கு இவர் சொல்லிட்டு வரான். அப்படி ஆண்டவருக்கு உங்களை சொல்ல வருதுன்னா நான் எதுக்கு மத்தியஸ்தர்? ஒரு சபையை போதகனாய் கர்த்தர் வைத்திருக்கிறாருன்னா அந்த போதகர் மூலமா தான் கர்த்தர்கிட்ட போகணுங்கிற ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. எப்படி பிதா கிட்ட நீங்க போகணும்னா இயேசுவின் நாமம் வேணுமோ, சில ஊழியரை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஊழியர் வாயினாலே கர்த்தருடைய வார்த்தை வரும். அல்லேலூயா. உலகத்துல பல ஆயிரம் பேர் இருந்தாலும் எத்தனை பேரை கர்த்தர் தேர்ந்தெடுத்தாரு? 12 பேரை தான் தேர்ந்தெடுத்தார். அந்த 12 பேர் மூலமா தான் எங்க போகணும்? சுவிசேஷம் அறிவிக்கப்படும் நினைக்கிறார். அப்ப தாங்களை ஞானி என்று எண்ணாதபடி தாழ்மையை கற்றுக்கொள்ளுகிற குணம் நமக்குள்ள வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. பின்னாடி இருக்கவங்களா கொஞ்சம் கவனமா கேளுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. தங்களை ஞானி என்று எண்ணுகிறார். இவன் என்ன சொல்றது, இவன் சொல்றது நான் கேட்கிறது. எனக்கு தெரியாதா? எனக்கே ஒண்ணும் தெரியாது. அல்லேலூயா. கர்த்தர் சமூகம் எனக்கே ஒண்ணும் தெரியாது. இதுல இன்னும் ஞானி உண்மையா சொல்ல எனக்கே தெரியாது. சில விஷயம் மனைவி கூட கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஏன் இதை சொல்றேன்னு வச்சுங்களேன், கற்றுக்கொள்ள விரும்புகிறவன் நான். அல்லேலூயா. வசனத்தை குறித்து பேசும்போது எனக்கு தெரியாம போவோம்ல, அந்த ஆராய்ச்சி பண்ணும்போது நாங்க 2 பேரும் என்ன பண்ணுவோம், இந்த வசனம் இதான் சொல்லுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த பைபிளை ஃபுல்லா நான் முடிச்சிட்டேன்னு சொல்ல என்னால முடியவே முடியாது. இந்த பைபிளை படிக்கவே முடியல என்னால. ஒன்ன கூட மெமரியில வைக்க முடியல. அந்த அளவுக்கு இருக்கு கடல், பெரும் கடல் பைபிள். அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, வசனம் தான் உன்னை நியாயந்திருக்குங்கிறாரு, வசனம் தான் உன்னை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுங்கிறாரு. நீ வாழ்ற வாழ்க்கையில வசனத்தின்படி வாழ்ந்ததான் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறாரு. இப்ப கடல்ல வச்சிருக்க கர்த்தர் கடல் நம்ம கையில கொடுத்துருக்க, அன்பின் பெருங்கடல். அரவிக்கடல் வத்தினாலும் உங்க அன்பு கரம் வத்தாதையா அப்படின்ற மாதிரி வத்தவே வத்தாத ஒரு பைபிள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தாங்களை ஞானி என்று எண்ணியும் உணர்வில்லாத இருதயம், அந்த இருதயம் உணர்வே இருக்காது. பல நாட்களாய் பிரசங்கம் கேட்டு பல நாட்களா ஆவியில உங்களை உட்கார வச்சு ஜெபம் பண்ண வச்சு ஜகன் மாதிரி ஆளை கூட்டு மீட்டிங் நடத்தியும் நான் கடைசியில மீட்டிங் முடிஞ்சு சாப்பாடுக்கு போனீங்க பாருங்க, அப்பதான் நினைச்சுக்கிட்டு ஆஹா இப்படியும் ஒரு மக்கள் இருக்காங்க. எல்லாம் கூட்டு சபையில வச்சு பிரசங்கம் பண்ண வச்சிருந்தேன். இன்னும் யாரெல்லாம் கூட்டு மக்களுக்கு பிரசங்கம் பண்ண வைக்கலாம் அப்படின்ற எண்ணங்கள் வருவதற்கு முன்னாடியே இவ்வளவும் கேட்டு உணர்வே இல்லாம முடிச்சிட்டு போயிட்டே இருக்கீங்க. சில நேரத்துல சபையை குறித்து நான் போன வாரத்துல என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்ற முயற்சி வந்துகிட்டே இருக்கு. நமக்கு உணர்வு வரணுங்க. நான் ஆடலாம் தன் சதை ஆடணுங்க. நான் உங்களை வேறையா பார்க்கவே இல்லை, நீங்களும் அப்படி பார்க்க கூடாது. முதல்ல அப்படிப்பட்ட ஒரு கசப்பை வெளியே தூக்கி போடுங்க. அமைச்சர் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி தாங்கள் செய்கிற காரியம் சரி என்பதை சாதிக்கிற ஒரு கூட்டம் இருந்துச்சா பைபிள்ல? தாங்கள் செய்கிறது சரி, தாங்கள் நடத்துறதுதான் சரி, ஊழியக்காரன் எதுக்கு, இவன் எதுக்கு, அவன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாம் தூக்கி போட்டு நாங்க செய்யறது சரி. உதாரணத்துக்கு பார்க்கலையா, ஒரு சில ஊழியர்கள் என்ன பண்றாங்க, தாங்களே டிசிஷன் எடுக்கிறாங்க பாத்தீங்களா. இப்ப எங்க பாஸ்டர் நான் இருந்து ஒரு 3 வருஷமா சர்ச்சில் இருந்த விசுவாசியா இருந்தேன். இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் இன்னொரு பாஸ்டர் அசிஸ்டண்டா வச்சிருந்தாங்க. 6 வருஷம் என்ன பண்ணிட்டேன், ஒரு சபைக்கு கீழே ஒரு பாஸ்டர் கீழே இருந்தேன். 7வது வருஷம் என்ன பண்றேன், சபைக்கு விசுவாசி ஆயிட்டேன். 7வது வருஷம் சபைக்கு விசுவாசியா கீழே தான் உட்கார்ந்தேன். அப்புறம் 8வது வருஷம் பார்த்தாரு, எனக்கு இருக்க ஒரு பாஸ்டர் என்ன பண்றாரு, ஒரு கிளைச்சாவில் இருக்கிற பாஸ்டர் சாலமோன் அப்படிங்கிற ஒரு பேர் சபையை நடத்திட்டு கரூருக்கு போயிட்டாரு. கரூருக்கு ஒரு சர்ச்சுக்கு, அந்த சபை பாழடைஞ்சு கிடந்தது. அந்த சர்ச்சை போய் என்ன பண்றேன், வாரம் சைக்கிள் நடத்துறேன். வாரம் சைக்கிள்ல அந்த சபை என்ன பண்ணுவான், நடத்துவான். அந்த சபை ஓட்டையும் கட்டிமா இருந்துச்சு. அதுக்கு ஒரு 900 ரூபாய் செலவு பண்ணி என்ன பண்ணுவோம், அன்னைக்கு 4 ரூபா 50 காசு காணிக்கை. அன்னைக்கு காணிக்கை எவ்வளோ தூங்காதீங்க, இன்னைக்கு எவ்வளோ 4 ரூபா 50 காசு தான் காணிக்கை. நான் முத ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது என்னுடைய காணிக்கை, சபைக்கு வந்த காணிக்கை 4 ரூபா 50 காசு. அல்லேலூயா. எங்க பாஸ்டர் என்ன பண்ண மாட்டாரு, திருவிருந்துக்கு அவர் தான் வருவாரு, ஆலோசனை அவர் தான் கொடுப்பாரு,
கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராமுக்கு அவர் தான் வருவாரு. உழைச்சி 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 ஓடா தெரிஞ்சிருப்பேன். ஆனா எங்க பாஸ்டர் வந்து நிப்பாரு, நான் ஓரத்துல நிப்பேன். அன்னைக்கு போய் ஆம்பு என்ன பண்ணுவேன், சரி பண்ணிட்டு இருப்பேன். டேய் போடுறான்னு, நான் தான் அந்த சர்ச்சுக்கு பாஸ்டர். ஆனா எங்க பாஸ்டர் தான் நிப்பாரு பாஸ்டர். என் பாஸ்டர் தான் எனக்கு கௌரவம். அல்லேலூயா அல்லேலூயா. என்னை உருவாக்கின என் தேவ மனுஷன் தேவ பிரசாத் அவர் நிக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். கடைசியா பல வருஷத்துக்கு பிறகு என்ன பார்த்தாரு. என் பையனுக்கு 500 ரூபாய் பணம் கொடுத்தாரு நினைக்கிறேன். உனக்கு 500 ரூபாய் பணம் கொடுத்தாரு. என் ஒய்ஃபுக்கு கொடுத்துட்டு என்னை கட்டி பிடிச்சாரு. இங்கே கட்டி பிடிச்சாரு. பரவாயில்லடா 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 அப்படின்னு நினைச்சேன். நான் ஒரு நான் எது பேசினாலும் எடுபடவே எடுபடாது இந்த ஊழிய வட்டாரத்துல. பரவாயில்லடா நல்லா வந்துட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாப்பா எனக்கு அப்படின்னு அவர் கண் கலங்கினாரு. வாழ்ந்தா அவளுக்காக வாழணுங்கிறத கத்துக்கிட்டேன். அவரை பார்த்து நான் வளர்ந்தேன். அதனாலதான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன். ஒரு பாஸ்டர் ரோல் மாடலா வச்சு வாழ்றவன் தாங்க கிறிஸ்தவன். அவன் இஷ்டத்துக்கு ஓடுறது இல்லை, அவங்க இஷ்டத்துக்கு போறது இல்லை. உன்னை உருவாக்கினவர். இன்னைக்கு நீ படிக்கிற, நல்லா இருக்கிற, இன்னைக்கு நீ நல்ல வேலையில இருக்கிறது கூட காரணம் இந்த சபைதாங்கிறத மறந்துடக்கூடாது. படிச்சுட்டோம், முன்னேறிட்டோம், போயிட்டோம், அங்க போயிட்டோம், எங்க போயிட்டோம், எல்லாத்துக்கும் காரணம் இந்த சத்திய ஜீவியன் சபையோட உருவாக்குனது. நடக்கவே கூடாது. அதுதான் ஒரு ரோல் மாடல். கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு ஊழியம். அதை பின்பற்றினேன், நான் அதை செய்தேன். நான் என்று ஒரு நாளே நின்றதில்லை. இன்னைக்கு எங்க ஐயா வந்துட்டாங்கணும், இன்னைக்கு எங்க ஐயா தேவபிரசாத் வந்துட்டாங்கணும், நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த பணி நடக்குது. இப்படி ஒரு மாற்றத்தை தேவனை ஏற்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர்கள் தங்களை நான் என்று எண்ணினார்கள். தேவன் அவர்களை பைத்தியமாய் மாற்றினார்கள். அல்லேலூயா. தேவன் அவர்களை பைத்தியமா மாற்றிடுவார். நாணத்தை அப்படியே புடுங்கிடுவார். ஏன்னா நாணிகளை வெட்கப்படுத்ததான் பைத்தியங்களை தெரிவிக்கிறார். இப்படி ஒரு கூட்டம், தங்களை நாணி என்று சொல்லுகிற ஒரு கூட்டம், ஒரு கூட்டம் கர்த்தரை ஸ்தோத்திரியா வாழுகிற ஒரு கூட்டம், ஒரு கூட்டம் என்னது இருதயம் இருளடைந்த ஒரு கூட்டம். இப்படி ஒரு கூட்டம் தான் யார் வாழ்ந்த காலத்துல இருந்திருக்கு? இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல இருந்திருக்கிறாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இப்படி இருந்தவருக்கு தான் கர்த்தர் என்ன பண்றாங்க, ஏசாயா தீர்க்கதரிசனம் மூலமா எழுதப்பட்ட ஒரு விஷயத்தை, லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் யோவான் ஸ்தானங்கள் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படிக்கு அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுவார். அல்லேலூயா. செவ்வை பண்ணுவார். வாசிங்க. பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். அல்லேலூயா. யோவான் தன்னுடைய பிரசங்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலும் பள்ளமுமாய் இருக்கிறதை சரி செய்து வருகிற ஒரு அபிஷேகம். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். சகல மலைகளும் குன்றுகளும் நீங்க படிக்கிறதா சொல்றாங்க. நான் பேசுகிறதுக்கு நீங்க படிக்கணும். அல்லேலூயா. சகல குன்றுகளும் படிக்கணும். சகல, அதாவது வசந்த முடியும். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பாகவே இருக்கிறார். அவ்வளவு அப்படி பேசணும். விரியம் பாவம் குட்டிகளே, வருகிற கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வழிகாட்டினவன் யாரும் பேசாதான் நான் பேச முடியும். நீங்க அந்த பிரச்சனைல அதே ஒரு விரியம் பாவம் குட்டிகளே, வருகிற கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வழிகாட்டினவன் போடாது வேதனைப்பட்டா அது சென்ஸ் வரையும். பைபிள் வந்து ஒவ்வொரு ஆளும் பேசும்போதுதான் அந்த வார்த்தையை நீங்க எடுத்துக்கணும், நீங்களா எடுத்துக்கணும். யோவான் தரனா நீங்க படிக்கிறீங்க, யோவான் தரனா மாறணும். இயேசுவா பேசுனா இயேசுவா மாறணும். பவுல் பேசுனா பவுலா மாறணும். படிக்கிறவங்களே மாறணும். அப்படி படிக்க பார்ப்போம். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். கோணலானவைகள் சண்டை போட்டு பாருங்க. உங்க அம்மா சண்டை போடுவீ பாருங்கப்பா. அம்மா சண்டை போடுவீங்களா? உங்க அம்மா சண்டை போடுவா. 2 பேரும் சண்டை போடுவாங்க. எனக்காக வரணும். ஆத்தா வரைக்கும் வந்த மாதிரி என்ன பண்ணுவோம்? என்ன பாப்பா இல்ல அதுதானே அப்பா 2 பேரும் சொல்றாங்க, 2 பேரும் பெரிய வாய்ப்பு இல்லையா? அல்லேலூயா. படிமா. பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். சகல மலைகளும்
குன்றுகளும் தாழ்த்தப்படும், தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றார். கடவுள் வந்து பிரசங்கம் பண்ணும்போது என்ன பண்றாருன்னா, யோவான் பண்ணும்போது என்ன பண்றாருன்னா, பள்ளங்கள், கரடானவைகள், மேடு பள்ளம், கோணல் அளவு எல்லாம் பண்ணும், சமமா பண்ணும். உடலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளா, சொல்ல பார்ப்போம். கோணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தம் ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தம் ஆயத்தமாவோம். கோணலும் மாறுபாடுமான உலகம் தான் இது. ஆனா நாம எப்படி வாழணுமா? குற்றமற்ற குழந்தைகளா வாழணும். குற்றமற்ற குழந்தைகளா இருக்கு. இல்ல சதி மோசக்காரங்க உள்ள இருக்கு, வெளியே என்ன பண்ணுது? காத்துக்கு அழகா தான் இருக்கு. உள்ள இருக்கிற சதிகாரமா வெளியே போகும். முகம் கொத்த கொத்தா இருக்கு, ஓட்ட ஓட்டையா இருக்கு, முக்கியம் இல்லை. இருதயம் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்க. மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதப்பட்டது. பள்ளங்களெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றது. கர்த்தரின் மகிமையும் வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அது ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உணர்ந்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. தேவன் எதை விரும்புறாரு அப்படின்னா, சுவிசேஷமா இருக்கட்டும், ரட்சிப்பா இருக்கட்டும், வசனமா இருக்கட்டும், நீங்களும் நானும் சரி செய்யப்பட வேண்டும். நீங்களும் நானும் சரி செய்யப்பட்டால் மாத்திரமே பரலோகத்திற்கு சீக்கிரம், பரலோக ராஜ்யம் சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காக தான் கர்த்தர் எதை ஏற்படுத்தினார்? சபையை ஏற்படுத்தினார். அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். சபையை ஏற்படுத்தினாரு, சபையை ஏற்படுத்தினாரு. கரடு முரடான ஆட்களை உள்ள கொண்டு வந்து சரி செய்யறதுக்கு ஏற்படுத்திருக்கிறார். நீங்களும் நானும் யாரு? கரடு முரடான ஆட்கள். ஒரு அந்த பாட்டை பாடுவோமா? எடுத்து பாடுவோமா? அந்த பாட்டுல இருக்கு, முணுமுணுக்காமல் அப்படின்னு இருக்கு, பாடுங்களா? கொணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். பாடுங்க. கொணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தம் ஆயத்தமாவோம். பாடுங்க. ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தம் ஆயத்தமாவோம். சொல்லுவாவோம். ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், கொணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். கொணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். முணுமுணுக்காமல் வாதாடாமல் அனைத்தையும் செய்து நாம் முன்னேறுவோம். முணுமுணுக்காமல் வாதாடாமல் அனைத்தையும் செய்து நாம் முன்னேறுவோம். ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தம் ஆயத்தமாவோம். சொல்லுங்க பாப்போம். ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தம் ஆயத்தமாவோம். கொணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். கொணலும் மாறுபாடுமான உலகத்தில்
குற்றமற்ற குழந்தைகளால் வாழ்ந்திருப்போம். ஜீவ வார்த்தைகள் பிடித்துக் கொண்டு சுடர்களாய் உலகில் ஒளி வீசுவோம். ஜீவ வார்த்தைகள் பிடித்துக் கொண்டு சுடர்களாய் உலகில் ஒளி வீசுவோம். ராஜா வருகிறார், சொல்லுங்க, விரைவில் வருகிறார். ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார். ஆயத்தமாவோ. அல்லேலூயா. சபை எதுக்கு நீங்க கேட்டீங்கன்னா, கடவுள் வருகையை ஆயத்தப்படுத்தி மக்களை பரலோகம் கொண்டு போகணும். அப்படி வரும்போது நொண்டியனும் உடவனும் செவிடனும் ஊமையனும் பேசி ஆராதித்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். கை ஊனமா இருந்தா பரலோகம் போயிடலாம், இருதய ஊனமா இருந்தா பரலோகம் போக முடியாது. கண்ணு 2 கல்லுனாலும் பரலோகம் போயிடலாம், இருதய சுத்தம் வேணா பரலோகம் போக முடியாது. புரிஞ்சுக்கணுங்க. இந்த உலக சரீரம் அழிந்து போகிற சரீரம், இந்த உலக சரீரம் அழிந்து போகிற சரீரம். அற்பமான நம் சரீரங்களை மகிமையின் சரீரமாய் மாற்றுகிறவர். அற்ப சரீரத்திற்காக நீ போராடுவதை காட்டணும், கர்த்தருக்காக போராடு. ஆண்டவர் பெரிய காரியங்களை குடும்பத்தில் செய்ய வைப்பார். அதான் உங்களுக்கு சொல்லப்படுற. கடவுள் என்ன பண்ணுவாரு, உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாய் மகிமையா வாழணும்னா நீங்க கடவுளுக்குள்ள உறுதியா இருங்க. உறுதியற்ற உள்ளங்களாய் நீங்க வாழுங்கன்றாரு. அதனால ஏசாயா என்ன பண்றாரு, எழுதுறாரு அங்க வசனத்தை, அந்த ஏசாயா 40வது அதிகாரத்துல அங்க வசனத்தை பிடித்துக் கொள்ளணும் வசனம் இருக்கு பாருங்க. வாசிங்களா 40 வசனம். இன்னும் நான் கூப்பிட்டு சொல்லுகிறது ஒரு சத்தத்தை உண்டாயிற்று. வசனம் அதை வாசிங்க பார்ப்போம். இருக்கிறது. கர்த்தரின் ஆவி ஊற்றும்போது புல் உலர்ந்து நமது தேவனுடைய வானமோ வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல்லு என்று உரைத்தது. வசனம் மட்டும்தான் நிற்கும். வசனம் தான் ஒரு விடுதலையாக்கும். உங்க வியாதி விடுதலையாக்குறது எதுன்னு நினைக்கிறீங்க? பேயை விடுதலையாக்குறது நினைக்கிறீங்க? ஆசீர்வாதம் கொடுக்குறது எதுன்னு நினைக்கிறீங்க? வசனம். மருந்த கையில வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? வைத்தியத்துக்கு அறிகிற மாதிரி இருக்கு. வசனம் தான் மருந்து. என் வார்த்தையை அனுப்பி உங்களை குணப்படுத்துவேன். நீ குணத்தை மட்டும் எடுத்து வசனத்தை விட்டுறீங்க. குணம்தான். நீ வசனத்தை பிடிச்சுக்கணும். குணமாகணும் மட்டுமே சர்ச்சைக்கு வர. குணமாக வேண்டுமானால் உனக்குள்ள என்ன வரணும்? வசனம் என்னும் வார்த்தையை அனுப்புனா சுகமளிக்கு வராதனால விடுதலை. அவங்களுக்கு என்ன வேணும்? சுகம் அளிப்பாங்க, பெற்றுப்பாங்க, போயிடுவாங்க. அவங்க சபையில் அடிக்க மாட்டாங்க. சுகமளிக்கு இந்த மாவட்ட சேவை வந்து ஜெபம் பண்றாங்க, வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, போயிடுவாங்க. ஆனா வசனம் இருக்கிறவங்க சபையில் அடிப்பாங்க. கட்ட சொன்னாரு, நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சிஷ்யராக்கி பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தால் ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கிட்ட கட்டளையில் கை கொண்டு உபதேசம் பண்ணுங்க. உபதேசம் பண்றது சபை. சபையில உட்கார்ந்து உபதேசம் கேட்டு நல்வழி பண்றது. ஆசீர்வாதம். அதாவது 10 பேர் போறான் பேசப்பட்ட புஸ்தகி, 10 பேர் 9 பேர் ஆளே காணும். மொத்தம் நன்றி சொல்லுறான். வசனம் அப்படி இல்லை. வசனத்தை கேட்டவங்க 5000 பேர் போயிட்டாங்க. ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு 5000 பேர் போயிட்டாங்க. 5000 பேர் நல்ல சாப்பிட்டான், முடிக்க சாப்பிட்டான். திருப்தி அடைந்து 5000 பேர். எங்கட 5000 பேர் காணும்? ஞானஸ்நானம் பெற்றானா? இல்லை. ஆனா வசனத்தை கேட்ட 3000 பேர். அல்லேலூயா. அன்றைய தினம் ஞானஸ்நானம் பெற்றாங்க. வசனத்துக்கு வலிமை வெல்லம். வசனம் தான் விஜயிக்கும். ஆனா புலன் இதெல்லாம் ஜெயிக்காது, வசனம் தான் ஜெயிக்கும். கேட்ட 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதுதான் ஆதி திருச்சபையாக இருந்துச்சு. சபை எதுல நிக்கிறோம்? நீங்க வாழணும், நல்லா இருக்குன்னா நீங்க டெய்லி என்ன பண்ணணும்? வசனம் படிக்கணும், வேதத்தை படிக்கணும். வேதத்தை படிக்காம கடவுளுக்கு நெருங்கி வாழ முடியாதுங்க. உங்களுக்கு தப்பா யாராவது புதுச்சேன்னு சொல்லுங்க, வசனம் படிக்காம ஆண்டோடு நெருங்கவே முடியாது. நீங்க வேணா பாருங்க, 10 பேர் இருந்தாலும் போதும் வசனம் படிச்சு. 10 பேர் இருந்தா போதும். ஜோதியம்மா வசனம் படிக்கணும். அதான் சொல்றேன், வசனம் படிக்கணும். ஆவியானவர் சபைக்கு பேசுகிறேன். அல்லேலூயா. நைட் 9 மணி 10 மணிக்கு தான் வந்தேன். சீர்காழிக்கு போனேன். மழை, சமமான வலி, உடம்பு வலி. நீ பசங்க பண்ணலாம் தூக்கம் போகுது. எனக்கு உங்களுக்கு மட்டும் நான் வீட்டுல இருந்து அவங்க எப்படி தூக்கம் வரும்? எனக்கு வரணும்ல தான் தூக்கம். 18 நாளா வீட்டுல பசங்க பார்க்கல, மனைவி பார்க்கல, எதுவுமே பார்க்கல. 18 நாளா அங்கேயே தான் கிடக்கு. 18 நாளா
ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கு. எனக்கு வழி இல்லையா, எனக்கு எஃபர்ட் கொடுக்கலையா, என்ன ஆசீர்வதிக்கிறாரு, ஆசீர்வதிக்க நினைக்க முடியும். நீங்க அதுக்கான எஃபர்ட்ஸ் அதற்கான கொடுங்க, எதுவுமே செய்யாம கடவுள் ஆசீர்வாதம் வாங்கி கொடுக்குறது அதனால எது சொல்லுவாங்கல்ல, நல்லது இல்லை. வேலை செய்யாம காசு வாங்க முடியுமா? அதுக்கு என்ன அர்த்தம்? நம்மளும் சமூகத்தில் முடிக்க போற பாருங்க. அப்ப ஆண்டவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அதாவது அலங்கோலமாய் இருந்த வாழ்க்கையை அலங்காரமாய் மாற்றுகிறது பாருங்க. அப்ப மக்கள் வந்து அலங்கோலமாய் மேடும் பள்ளமும் குறுக்கு வழியிலையும் சரியில்லாம அப்படி போறவங்க கர்த்தரிடம் சமமாய் மாற்றணும், கர்நாடகாவை சமமா மாற்றணும், நல்வழி நடத்தணும், கோணாம வாழ்மா இருக்கிறவங்கள அலங்காரமாய் மாற்றணும்னு நினைச்சாரு. இப்ப உங்களுக்கு என்ன மாத்திருக்காரு? அலங்காரமா மாத்திருக்கிறாரு. உங்களையும் உங்களை மாத்திர என்ன மாத்திருக்காரு? அலங்காரமா. நான் யாருன்னு எனக்கு தெரியும், அலங்காரமா மாத்திருக்காரு. இப்படி எத்தனை பேர் சொல்லுங்க, நான் அலங்காரமா மாறிருக்கேன். நான் சொல்றேன், அலங்காரமா மாத்திருக்காரு. அலங்காரமா மாத்திருக்காரு. எளிமையும் சிறுமையுமான என்னையும் உங்க சிங்காசனத்தில் வைத்தீரே, உம்மை பாடுவேன். அலங்கோலமாயிருந்த வாழ்வை ஒரு அலங்காரமாய் மாற்றியதை போற்றி பாடுவேன். சிறுமையும் எளிமையுமான என்னையும் ஒரு சிங்காசனத்தில் வைத்தீரே, உம்மை பாடுவேன். கோடி கோடி நன்றி சொன்னாரோ, கோடி கோடி நன்றி சொன்னாரோ, கோடி கோடி நன்றி சொன்னாரோ, வாழ்க்கையில அலங்காரமாய் கிடக்கிற வாழ்க்கை கொஞ்சம் யோசிங்க. அவர் மட்டும் இல்லைன்னா நீங்க வேற மாதிரி ஊர் உங்களை வேற மாதிரி பேசுது. திக்கட்டு இருக்கும், ஒரு திக்கட்டு விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவர் மேல அவரு நேசிக்கிறத அவருடைய பாக்கியம். அவரை நேசிக்கல அப்படின்னா அவன் பலபலமா கட்டுறது. பலபலமா எங்க இருந்திருக்குன்னு தெரியும். மனுஷனா இருந்திருப்பேன், நல்ல மனுஷனா இருக்கு, பலபலமான ஒரு மனுஷனா. நான் அவரை நேசிக்கலாம் போனாலும் எனக்கு ஏதாவது கழுதையை இயேசுவை சுமக்கிற கழுதைக்கிறான்னு தெரியும். கழுதை யாருக்கு? கழுதைக்கும் பூ போடுறாரு. நான் இயேசு மேல இருக்கிறேன், இதுதான் பூவா இருந்துச்சு, அம்பலத்தின் மேல இருந்துச்சு. அவன் கழுதைய கட்ட தேர்வு செய்தார். எல்லா கடவுளுக்கும் தேர்வு செய்கிற வாகனங்கள் உண்டு. எல்லா தெய்வங்களுக்கும் என்னென்ன வாகனங்கள் இருக்கு, பல வாகனங்கள் இருக்கு. அதை ஆண்டவர் தேர்வு செய்தது கழுதை. கழுதை கேட்டா குடிசவரு, ஆண்டவர் என்னதான் தேர்வு செய்தார். அவன் கழுதையா இருக்கு, அலங்காரமாய் மாற்றி. யோசிப்பு அடிமையாய் கொண்டு போகப்பட்டார்.
எகிப்து தேசத்துக்கு 30-20 வெள்ளிக்காசு விற்கப்பட்டார். அடிமை கர்த்தர் அழகாகவே மாற்றினார். கர்த்தருக்காக மட்டும் வைராக்கியம் ஒரு விஷயம். கர்த்தருக்காக நீங்க வைராக்கியம் நீங்க ஆளாடுவீங்களா? யோசிப்பு எந்த சூழலையும் சகிச்சார். அண்ணன்களை பிடிச்சி கீழே தள்ளினார். உள்ள நிந்தனை அவமானங்கள் எல்லாத்தையும் சகிச்சாரு. கர்த்தர் ஒரு நாள் விட்டு வச்சார். அரசனாய் மாற்றினார். அரண்மனைக்கே ஆண்டுகளை மேய்த்துக் கொண்டிருந்த தாவீது அண்ணங்கள் 8 பேர் அவங்க 7 பேர் ராஜாவாக தகுதியா ராஜாவா நிக்கிறாங்க அபிஷேகம் பண்றதுக்கு. தாவீது ஆடுகள் மேய்த்தான். தாவீது உண்மையா இருந்தார். கடவுளுக்கு உண்மையா இருந்தார். இதயத்துக்கு ஏற்றமா இருந்தார். கர்த்தர் பார்த்தா தூக்கி ராஜாவா அலங்கோலமாய் இருந்த தாவீதை கொண்டு அலங்காரமாய் மாற்றிருக்கிறார். அதுதான் தாவீது எழுதுவார், நான் கர்த்தாவே நான் என்ன ஆண்டவரே நான் என்ன செலுத்துவேன், என் ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏற்றி கொண்டு கொள்ளுவேன். நீ செய்த நன்மைகளுக்கு நான் என்ன சொல்லுவாப்பா? எத்தனை நன்மைகள், எத்தனை வாழ்க்கைக்கு நன்மை நீங்க தான் உங்க பலத்தான இல்லை, அவர் பலத்தான, அவர் பலத்தான நிகழ்ச்சி. அவரால்தான் கொடுக்க நினைக்கிறேன். நீங்க எவ்வளவு கொடிக்குடைய சம்பாதிச்சாலும் சரி, கர்த்தர் கொடுக்காம குடிக்கிறது. சினிமா சினிஃபீல்டுல பாத்தீங்களா, கதாநாயகன் 2 படம் ஓடுவாங்க, விஜய் கொடி கட்டி போகிற கதாநாயகன் 2 படம் சரியா ஓடுறீங்க மதிக்க போறவன் ஆப்ல நிக்கிற நினைக்கிறது என்னைக்கு கீழே ஓடுற பயத்தோடு ஓடுங்க. கர்த்தர் உன்னதத்தில் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு சவுல் பவுலாய் மாறின பிறகு, சவுலா இருக்கிற வரைக்கும் சவுல் பவுலாய் மாறின பிறகு, கடவுள் தேர்வு செய்த பிறகு அவர் மட்டும் நின்றதை எப்பக்கம் நெருக்கப்பட்டது. அடி உதை எல்லாரும் கொலை செஞ்சு எல்லாரும் இந்த ஒரு அலங்கோலமான ஒரு துன்மார்க்க பவுல் கிறிஸ்துவை துன்பப்படுத்தினார். ஆனா பவுலாய் மாறுவது கர்த்தர் அலங்காரமா மாறுகிறார். பவுலையும் பர்னபாவையும் பார்த்து ஒரு கட்டத்தில் அவங்க கடவுள் ரூபம் எடுத்து இறங்கி வந்துட்டாங்க அளவுக்கு வாழ்றாங்க. சும்மா சபைக்கு வரோம், உட்காரோம், சோத்திரம் பண்றோம், பைபிள் எடுத்து வரோம், உட்காரோம், முடிஞ்சிடும், சோத்திரம் அதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. உன ஞாயிற்றுக்கிழமை என்ன செஞ்ச கடவுள் உங்களை அதான் பாருங்க. அதனாலதான் உங்களுடைய ஆவியில என்ன நிலம் பண்படாம இருக்குது, தூங்குறீங்க. சபைக்கு வந்து இந்த விஷயத்தை தூங்குவாங்களா? ஆண்டவர் சமூகத்தை வந்து இந்த விஷயத்தை தூங்குவாங்களா? சபைக்கு வராத இந்த விசுவாசியா இருப்பாங்களா? சபை விட்டு வேலைக்கு போற விசுவாசியா தான் இருப்பாங்களா? அப்ப அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள என்ன இல்லை, வேத வசனத்தின் நிறைவு உங்களுக்குள்ள இருந்தால் நீங்க குணமாய் வாழ்க்கையை ஜெபிக்க போகணும். வேலை என்னதுங்க? சுத்தம் செய்கிறங்க. அப்புறம் கடவுள் சரிதானே, கடவுள் சரிதானே, கடவுள் இறங்கியான கடவுள் கொடுத்தாங்க, எல்லாரும் சுத்தம் பண்ணுறாங்க. சாக்கடையில் இறங்கி சாப்பிட்டு சாக்கடை ஆறுகள் நினைக்கணும், சுத்தம் தான் ஆறுன்னு சொல்லுவாங்க. போராட நாளாவது கிறிஸ்துவின் குணமுடையவராய் உங்க குடும்பங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு எதுக்கு வரீங்க? வசனத்தை கற்றுக்கொண்டு நல்வழியிலே வாழணும், நல்லா இருக்கு தானே வரீங்க. ஏன்னா சபைக்கு வர மாட்டீங்க, நல்லா இருப்பீங்க. கடவுளோட வார்த்தையை கீழ்பட மாட்டீங்க, நல்லா இருப்பீங்க. எல்லாரையும் நீங்க நல்வழிப்படுங்க, எல்லாரும் கொண்டு வரும். பணமா காசை அலங்காரமே மாற்றுறது கர்த்தர். புரிதிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற கர்த்தர் இருக்கு. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி போவான். கர்த்தர் ஏற்ற காலத்தில் தீவிரமாக செய்கிறவர்கள் கூட இருக்கு. அவனை வச்சுக்கிட்டு நான் பணம் காசு பொருள் இதுக்கே அழைச்சிட்டு ஆண்டோட மறுதளிக்கிற வைராக்கியம் என்ன பவுலை போல, வைராக்கியம் என்ன கிறிஸ்தவர்களை போல, வைராக்கியம் வாழ்ற மக்களை போல வாழ வேண்டும் சொல்லுறாங்க. இதெல்லாம் கர்த்தர் பேசுறாங்க. சும்மா வெறுவாய பேசிட்டு வெறும் சாதிக்கணுன்ற வெறி வந்து கடவுளுக்காக ஏதாவது செய்யணுங்கிற எண்ணம் இந்த எண்ணத்தோட நம்ம வீட்டுக்கு ஒரே விஷயம் ஜெபிக்க போறோம். அதிசபை பற்றி சொல்லணும்னா உபதேசத்தில் மகிமையிலும் ஜெபத்துல உறுதியாக இருக்கிறது. எப்படிதாங்களா? உபதேசம் அந்யோன்யம் அப்பம் விடுதல் ஜெபத்துல உறுதியாக இருக்கிறாங்க. ரட்சிக்கப்படுவதை கற்ற அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். இவங்க என்ன செஞ்சாங்க? முதல்ல
உபதேசம் பண்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? சபையில வேதத்தை ஆராய்கிறாங்க. சபையில பாட்டு படத்துல பாத்துறீங்க, எத்தனை பேருக்கு எல்லா பாட்டும் தெரியும்? அப்ப என்ன செய்யணும்? ஐயா நான் பாட்டு கத்துக்கிறியா, புதன்கிழமை நீங்க எனக்கு பாட்டு சொல்லி கொடுங்க, நாங்க ஒரு 20 பேர் வரோம், எங்களுக்கு என்ன பண்ணுங்க, பாட்டு சொல்லி கொடுங்கய்யா, என்னென்ன பாட்டெல்லாம் பாட்டு சொல்லி கொடுங்கய்யா அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? ஐயா வேதத்தை நிறைய நான் கத்துக்கணும்யா, ஒரு வெள்ளிக்கிழமை மணிக்கு வேதம் பாடம் வைங்க எங்களுக்கு, நாங்க ஒரு 20 விசுவாசியா வரோம். ஐயா நான் சாட்சி சொல்லணும்னு நினைக்கிறேன், எப்படி சொல்லுங்க எனக்கு நான் சொல்லுங்க அப்படின்னு இருக்கு. வளர்ந்துருக்கீங்க அப்படின்னு என்ன உங்களுக்கு வருதா? பாட்டு பாடணும் சமையல் 10 பேர் இங்கே சமையல் பாட்டு பாடுறாங்க, மற்றவங்க எல்லாரும் இன்னைக்கு சமையல் பாட்டு பாடுவோம், கத்துக்கணும் யோசிச்சிருக்கா, நல்லா வெத்தலை போட்டு மாட்டோம், இடம் ஆளுக்கு வரமுடிய வெத்தலையும் பார்த்து உட்காந்து அவங்களும் கைத்தட்டத்தை வச்சு எங்க கைத்தட்டவங்களே பாட்டு பாடி என்ன பண்ண முடியும்? சபை ரொம்ப குறைமையான ஒரு சபை, அதனால சபைக்கு ஆட்கள் நிறைய வர மாட்டாங்க, மற்ற சபைக்கு ஆட்கள் நிறைய போவாங்க, சபைக்கு ஆட்கள் நிறைய வர மாட்டாங்கன்னா இது குவாலிட்டியான சபை, பிரித்தெடுக்கிற சபை, தரமானவர்களை கண்டுபிடிக்கிற சபை. இந்த சபையில 20 பேர் இருந்தாலும் பரலோகத்துக்கு நீதிபதிகளா இருப்பாங்க, பரிசுத்தவர்களா இருப்பாங்க, அழுக்கெல்லாம் ஓட்ட சபை. சபை கவலையா 10 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் 10 சபை கண்டுபிடிக்கிறார். ஒரு மணி நேரம் சபை 12 மணி நேரத்துக்கு 12 சபை கண்டுபிடிக்கும். உயிர் உள்ளவரை கடவுளுக்காக வாழ்ந்து போனார். ஆதி சபை என்ன செஞ்சு அப்போ சொல்ற உபதேசம் அநேகத்திலையும் வேதத்தை ஆராய்ச்சி எல்லாத்தையும் செஞ்சு நீங்க ஏதாவது மாறணும், ஏதாவது மாறணும். ஒரே வசனம் வாசிங்க. அப்போ சொல்ல 17:10-11 வருஷம். உடனே சகோதரர் 17:10 தானே? 17:10 உடனே சகோதரர்கள் ராத்திரியிலே பவுலையும் சீலாவையும் பெராயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். என்ன பண்ணாங்க? அனுப்பிவிட்டார்கள். அந்த பட்டணத்தார் வாசிங்க. அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் மனசார வாஞ்சியோடு கூட வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதோ என்று தினந்தோறும் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குலசாலிகளாய் இருந்தார்கள். அல்லேலூயா. உங்க குணம் மாறுவதற்கு என்ன காரணம்? என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? வசனம். எங்க போய் நிக்கிறது கிறிஸ்துவன்? அப்ப முக்கியம் குணம் மாறணும். இருக்கிற ஒரு 50 பேர் தான் நிக்கிறீங்க பாருங்க, 5 பேர் ஒரு 60 பேர் உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுங்க. இந்த 60 பேரும் வசனத்துல மனவாஞ்சியா இருந்து நல்ல குணசாலியான பெண்களா இருந்தீங்கன்னா, ஆண்களா இருந்தீங்கன்னா, உங்க மூலமா என்ன ரசிக்கப்படுவாங்க? உங்களை நீங்க முதல் சரிக்கணும், அதுக்கு பிறகு மற்றவர்களை சரிக்கணும். அதுல உங்களை உங்க குணம் மாற்றமா இல்லையா? உங்க குணம் மாறிடுச்சா? மாறணும்னு நான் சொல்லி மாறிடுச்சு. மாத்திரீங்க. இதுல எத்தனை பேர் ஓட போறீங்க? இதுல எத்தனை பேர் இயேசு சொன்னாரு யோவான் 6:66 சொல்லுவாரு. 6:66 விசுவாசியாளர்கள்
வாசிங்க. பின்னும் கவலை. நீங்க வாசிக்கிறது இல்ல. 66 66. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட அவரோடு கூட நடவாமல் நடவாமல் அவருடைய சீஷர்ல கொஞ்சம் பேர் அவரோடு கூட போக மனசு இல்ல அவங்களுக்கு. நடவாமல் என்ன வாங்கி போனாங்க? பின்வாங்கி போனாங்க. இயேசுநாதர் கெட்டவரா நல்லவரா? இயேசுநாதர் கெட்டவரா நல்லவரா? இப்ப உங்களுக்கு இயேசுநாதர் கெட்டவரா நல்லவரா? அவர் சொன்ன போதனையே பிடிக்காம ஒரு போச்சு. ஹalleluya. இயேசுநாதர் சொன்ன போதனையை கேட்டு போறவங்க கூட இருக்கு பாத்தீங்களா? வாக்கியம் சொன்ன போதனையை கேட்டு போறான்னு சொல்றாங்க. இயேசுநாதர் சொன்ன போதனையே பிடிக்காம என்ன பண்ணுச்சு? ஒரு சிலர் போயிட்டாங்க. போன உடனே இயேசு கேக்குறாரு. அப்பொழுது இயேசு 12 பேரையும் நோக்கி நீங்களும் போய்விட இன்னும் கொஞ்சம் தப்பா போக போகுது. இன்னும் கொஞ்சம் ஊழியம் தப்பா போக போகுது. இப்பயே போறதா போயிடுங்க அப்படின்னு கேக்குறாரு. இப்பயே போறதா நீங்களும் போக மனதா இருக்கிறீங்களா கேக்குறாரு. கேட்கிறோங்க. அதுக்கு சீமோன் பேதுரு அவருக்கு மறுஉத்தரவாக ஆண்டவரே யாருப்பா நாங்க போவோம்? இதுதாங்க விசுவாசிக்கு அழகு. ஹalleluya. எங்கப்பா போவோம்? எங்க சாமி போவோம்? ஹalleluya. உங்க வீட்டுல நாங்க எங்கப்பா போவோம்? என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. ஹalleluya. ஆண்டவரே உங்க வீட்டு எங்க ஆண்டவரே போவோம்? நித்திய ஜீவனுக்கான வசனம் உங்களுக்கு இருக்கு. அப்ப வசனத்தை கேட்டவங்க என்ன இருக்கிறாங்க? இயேசுவோட இருக்கிறாங்க. வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பின்வாங்கிடுறாங்க. ஹalleluya. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே